ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. ஸ்கூல் ஓப்பன் பண்ணி இப்போ எல்லா குழந்தைகளுமே ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மார்னிங் ரொட்டீன் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ 2 மாதம் லீவ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அந்த ரொட்டீனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது எங்கள் குழந்தைகளுக்குமே 14 அன்னைக்கே ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த டேயில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்னாவே நம்ம ஃபஸ்ட்டு வேலையாக பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஷீட் போடுற வேலை தான் நம்ம படிக்கும்போதுலேருந்தே நம்மளுக்கு ஞாபகம் வரும். முன்னாடி நாள் நைட்டே அவங்க கவர் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேபிள் எல்லாமே ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பேருமே எழுதி வச்சுட்டாங்க. என்னோட பையனுக்கு இந்த மந்த் தான் ஏஜ் 7 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட் போயிட்டா ரொம்ப பெரிய பையன் மாதிரி தெரியுறான். அவனை ஸ்கூல் சேர்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசுலேயே எல்கேஜி சேர்த்து விட்டுட்டான். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வாயடிப்பான். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா 3 வயசு அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்லா பேசுவான். ஆதில் குட்டிக்கு நோட்டு மட்டுமே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் படித்து நல்லா சூப்பராக கம்ப்ளீட் பண்ணணும். ஆதில் குட்டியும் சும்மா சொல்லக்கூடாது. 8 வயசு பசங்க எந்த அளவுக்கு படிப்பாங்களோ அதோட சூப்பராக பார்த்தீங்கன்னா இவனுமே சூப்பராக படிப்பான். நோட் புக் எல்லாமே பேக்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நானுமே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ சமையல் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக செஞ்சுட்டு பசங்களை நீட்டாக இன்றைக்கி கிளப்பி விடணும். இன்றைக்கி காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு பசங்களை எல்லாத்தையுமே தொழுக வச்சுட்டு மதசாலெல்லாம் கொண்டு விட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி ஸ்கூல் டே 1 அப்படிங்கிறதுனால என்ன சமையல் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். ஆதிலுக்கு தயிர் சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. பாப்பா கீரை பருப்பு எல்லாமே போட்டு கடைஞ்சி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அதை பார்த்திங்கன்னா இப்போ ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கீரையும் சாதத்தையும் அடுப்பில் வச்சு விட்டோம்னா அதுக்கப்புறம் டீ குடித்த பாத்திரம் இது எல்லாமே சிங்கில் இருக்கிறதெல்லாம் கழுவி எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கீரை எல்லாமே அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு இட்லியுமே ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ காலையில் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ்க்கு சாப்பாடு எடுத்து கொடுத்து சாப்பிட உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரியல் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தயிர் சாப்பாடு கீரை கடைஞ்சது இது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா இப்போ ரெடி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டே அப்படிங்கிறனால கொஞ்சம் பார்த்திங்கன்னா வேலையை ஸ்பீடாக செஞ்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா கீரை கொஞ்சம் ஆற வச்சு போடாமல் அப்படியே பார்த்திங்கன்னா மிக்சியில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஹீட்டில் மிக்சி ஜாரோட போட்டால் ஏதாச்சும் ஒன்று ஆகும் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளே தோணிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். அந்த ஹீட்டுக்கு மூடி ஓப்பன் ஆகி கை அப்புறம் கழுத்து இந்த சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் டாட்டா எல்லா சைடுமே வந்துருச்சு. கொஞ்சம் ஆற வச்சு பொறுமையாக அந்த வேலை செஞ்சுருந்தேன்னா இந்த மாதிரி பெயின் இப்போ எனக்கு இருந்திருக்காது. இதிலேருந்து நான் கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலுமே அதை பார்த்திங்கன்னா பொறுமையாக யோசித்து நிதானமாக செய்யணும். எந்த ஒரு வேலையும் அதை நம்ம அசால்ட்டாக செய்யும்போது பாதிப்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் வரும். குட்டீஸ் 2 பேர்த்தையுமே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கை கழுத்து இந்த சைடு எல்லாமே மருந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தனால இப்போ என்னோடய கிச்சன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த கீரை வந்து எல்லா சைடுமே தெரிச்சிருச்சு. இந்த திராட்சை பழத்தையுமே நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுட்டு இதை வந்து ட்ரை ஃப்ரூட்டாக வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு இப்போ சிங்கில் இருக்க பாத்திரத்தை மட்டும் பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வந்து க்ளீன் பண்ண போகிறேன். திராட்சை வந்து சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வந்து வடிச்சிட்டு இப்போ இதை இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெயிலில் வந்து காய வச்சு விட்டுற போகிறேன். மொத்தமாக எல்லா பாக்ஸையுமே எடுத்து போடாமல் ஒவ்வொரு பாக்ஸாக பார்த்திங்கன்னா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இடத்த தொடச்சிட்டு அதே இடத்துல பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க போகிறேன். பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணவே அந்த தண்ணி வந்து கையில் போட்டு எரியறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு. என்ன பெயினாக இருந்தாலுமே நம்ம ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்குமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கிச்சனில் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே நீட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டேன். கீழே மதியம் சாப்பிட்டு நல்லா வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ ஒரு 4 o'clock மேலே பார்த்திங்கன்னா பசங்களை வந்து பிக்கப் பண்ணப்போ வந்து கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால பிக்கப்புக்கு நானுமே போகும்போது பசங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே என்னுடைய ரொட்டீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து போச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.